காணொலியை நம்ம இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கர் டிராஃபியுடைய 4வது டெஸ்ட் மேட்சான பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ல நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்துல பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. பாக்ஸிங் டே நடக்கிறதுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சோசியல் மீடியாலையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்த்தா ரொம்பவுமே ஃபயரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம யார் அழுதாங்களோ இல்லையோ இந்த ஆஸ்திரேலியாவோட மீடியாவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்னது கோலி கோவப்பட்டாரு, ஆமா கோலி கோவப்பட்டாரு, கோலியை போட்டோ எடுக்கும் போது கோலி என்னை எப்படி எல்லாம் போட்டோ எடுக்கலாம், என் குடும்பத்தை எப்படி எல்லாம் போட்டோ எடுக்கலாம்ன்ற மாதிரி பார்டர் கவஸ்கர் டிராஃபியோடைய 4வது டெஸ்ட் மேட்ச், அதாவது பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் விளையாட இருக்கிறதுனால இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்பவுமே பயத்துல இருக்காங்க. அவங்க பயத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி டிவி நியூஸ்ல வர மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலிய மீடியாஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஹிடன் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ற மாதிரி போற வர இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வம்புழுத்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு கண்டென்ட் ஆக்கி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எம்சிஜி கிரவுண்ட்ல ரவீந்திர ஜடேஜா கூட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் போய்கிட்டு இருந்தது. பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா பாதிலே பேசிட்டு போயிட்டாரு. எங்ககிட்ட அவர் இங்கிலீஷ்ல பேச மாட்டாரு. ஜடேஜா பார்த்தோம் அப்படின்னா பார்டர் கவஸ்கர் டிராஃபியுடைய 4வது டெஸ்ட் மேட்சான பாக்ஸிங் டே டெஸ்டில் இருக்கக்கூடிய விரக்தியின் காரணமாக தான் இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு அங்க ஒரு ஹிடன் கேமரா வச்சு ஒரு வீடியோ எடுத்து ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயும் எல்லாரும் ஒரு பாடுபடுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி ஆஸ்திரேலியன் மீடியா இந்தியன் கிரிக்கெட்டர்ஸை வச்சு ஒரு பக்கம் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட ஆஸ்திரேலியாவோட சொந்த டீமே பார்த்தோம்னா அவே டீமே அவ்வளவு கண்டென்ட் கொடுக்குது, நம்மளும் சில கண்டென்ட்டை கொடுப்போம்னு நேதன் மிக்ஸினிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க பார்டர் கவஸ்கர் டிராஃபியோட 4வது டெஸ்ட் மேட்சான பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் விளையாட போறீங்க, உங்களோட மனநிலை இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மனுஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஆசையை வெளிப்படுத்தி இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. அது மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு பதில் இவர் அப்படி நாடகத்துல மாத்துற மாதிரி நேதன் மிக்ஸினி பார்டர் கவஸ்கர் டிராஃபியோடைய 4வது டெஸ்ட் மேட்சான பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டாரு. அவருக்கு பதிலா நாங்க பிரைம் மினிஸ்டர் 11ல ஆடி இந்தியாவுக்கு எதிராக 100 ரன் அடிச்ச சாம் கோன்ஸ்டாஸ் தான் நாங்க கொண்டு வர போறோம்ன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபன் நிறைந்த கண்டென்ட்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட்டுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்லணும். மட்டும் இல்லாம இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சரியான கண்டென்ட் ஆயிருச்சு தான் சொல்லணும். யாருசாமி ஒரு எனக்கே பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி தான் பண்ணிட்டாரு சாம் கோன்ஸ்டாஸ். ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் வாங்கியது போதும் திருப்பி கொடுங்கன்ற மாதிரி கோன்ஸ்டாஸ் ஒரு ஆளா நின்றுட்டு வித்தையை காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லணும் ஜஸ்பிரீத் பும்ராவோட ஓவர்ல. இது மாதிரி இந்த மேட்ச் நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்துல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 19 வயது நிரம்பிய வாலிபர், அதுவும் ஆஸ்திரேலியா டெபியூ மேட்ச்ல 50 ரன் அடிச்சிருக்க முதல் வாலிபர் தான். மட்டும் இல்லாம இது பாக்ஸிங் டே டெஸ்ட் இல்லையா, அதனால நம்ம நண்பர்களுக்கு விருந்து கொடுக்கணும், அது இல்லைன்னா பரிசு கொடுக்கணும் இல்லையா, அதனாலதான் இந்தியன் பவுலர்ஸும் பார்த்தோம்னா தங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹோம் டீமுக்கு பரிசும் கொடுத்திருக்காங்க. பேட் எடுத்துட்டு வாங்க 50 அடிச்சுட்டு போங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு கான்செப்ட் இருந்துச்சுன்னு சொல்லணும். மொத்தமா முதல் நாளோட முடிவுல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா 311 ரன்களுக்கு 6 விக்கெட் இழந்திருந்தாலும் கூட இந்த 6ல 5 பேர் 50க்கு மேல டோட்டல் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மித் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அவுட் ஆகாம களத்துல நிக்கிறாரு. சாம் கோன்ஸ்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் மேட்சில் ஒரு T20 புரட்சி அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காருன்னு சொல்லணும். 65 பால்ல 60 ரன் அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பும்ராவை 2 6 அடிச்சிருந்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே பும்ராவை 2 6 அடிச்ச முதல் ஆஸ்திரேலியன் பிளேயர் இவராதான் இருக்க போறாரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 642 பாலுகளுக்கு அப்புறமா நம்ம 6 அடிச்சிருக்காருன்ற மாதிரி கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. அது எப்படி முன்னாடி ஒரு 6 பின்னாடி ஒரு 6. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்ற மாதிரி சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஆரம்பத்துல என்னதான் கோன்ஸ்டார்ஸ் பேட்டை சுத்திக்கிட்டு வித்தை காட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த ஒரு பேட்ல பட ஆரம்பிச்சோன்னே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தை வேற வித்தையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதை பத்தி மொத்தத்துல ஒரு வரி சொல்லணும் அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் வருங்கால ரிசர்வ் பண்றேன்னே சொல்லலாம். மாதிரி ரொம்ப அன்ஆத்தரிக்ஸ் பேட்டிங்கா இருந்துச்சு. இதனாலவே பார்த்தோம் அப்படின்னா பும்ரா ரொம்பவுமே கஷ்டப்பட்டாருன்னு தான் சொல்லணும் அவருக்கு பவுலிங் போட. மட்டும் இல்லாம இவர் பண்ண சம்பவத்தினால பார்த்தோம் அப்படின்னா அதிக ரன்னு கொடுத்த பவுலரா பும்ரா இருந்தார். ஆரம்பத்துல அடிச்சு செட் பண்ணி கொடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 15 ஓவர் கிட்டே படம் கிட்டத்தட்ட 80 ரன்கள் வரைக்கும் போயிருந்தது. அதுக்கப்புறமா 4-5 இன்னிங்ஸா கஷ்டப்பட்டு இருந்த உஸ்மான் கவாஜா பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு அவருக்கு ஒரு 50 ரன் கொடுத்திருந்தாங்க. மார்னஸ் லபுஷன் பார்த்தோம் அப்படின்னா 72 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாம ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தோம் அப்படின்னா 68 ரன்களோட களத்திலையும் இருக்காரு. ஒரு லைட்டான சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட்டை தலைப்பறத ரீசன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 பால் நின்று டக் அவுட் ஆகி போயிருந்தாரு. இன்பத்திலும் இன்பம் காண்கின்ற மாதிரி அதான் எல்லா ஆஸ்திரேலியன் அடிச்சு தம்சம் பண்ணி இருந்தாலும் கூட டிராவிஸ் ஹெட்டுடைய அந்த ஒரு காற்று விலையிலே போல்டு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே மறக்க வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே தான் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் சாதனைகள். இந்தியாவோட பவுலிங் சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஆரம்பத்துல அடி வாங்கி இருந்தாலும் கூட
அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமாயிரும். அது மாதிரிதான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஜஸ்பிரீத் பும்ரா மொத்தமா 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஒரு முக்கியமான விக்கெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா செட்டில் ஆகியிருந்த உஸ்மான் கவாஜா, செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த டிராவிஸ் ஹெட். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் சூப்பரா ஆடிக்கிட்டு இருந்த மானஸ் அபுஷனோட விக்கெட் எடுத்திருந்தாரு. ஜடேஜா பார்த்தோம் அப்படின்னா ஏர்லியராகவே ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாரு. சாம் கோனஸ் மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டு இருந்தாலும் கூட அவரோட ஒரு ஆம்பால்னால பார்த்தோம் அப்படின்னா அவர் LBW ஆக்கியிருந்தாரு. அதற்கப்புறமா ஆகாஷ் தீப் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட டெய்ல் எண்டரை கேரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பரான கேரிய விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்தியா என்னதான் மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்திருந்தாலும் கூட ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாளோட கடைசியில கிட்டத்தட்ட 311 ரன்களுக்கு 6 விக்கெட் இழப்போட இருக்கு. ஸ்டீவன் ஸ்மித்தும் கேப்டன் கமின்ஸும் பார்த்தோம் அப்படின்னா களத்துல நிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். பாக்ஸிங் டே டெஸ்ட்ன்ற பேர் வச்சதுக்கு சோட போகாத மாதிரி 2 டீம் ஆடி இருக்காங்கன்னு சொல்லணும். இது எல்லாமே தான் இந்த மேட்சோட சாதனைகள். இந்த மேட்சோட சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாம் கோன்ஸ்டாஸோட அந்த ஓப்பனிங் பேட்டிங் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு நிறைய சோதனை கொடுத்துச்சுன்னே சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேல பும்ராவே பார்த்தோம் அப்படின்னா எந்த லைன் போடலாம், இந்த லைன் போட்டாலும் அடிக்கலாம், அந்த லைன் போட்டாலும் அடிக்கலாம், எந்த லைன்ல போடலாம்னு அவரே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். மட்டும் இல்லாம அவர் இறங்கி இறங்கி அடிக்க வருது. அது மட்டும் இல்லாம அவருக்கான இன்சைட் எஜ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா துணிவே துணைன்ற மாதிரி தான் விளையாண்டுகிட்டு இருந்தாருன்னு சொல்லணும். என்னதான் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் இழந்திருந்தாலும் கூட உங்களோட ரன் ஸ்கோரிங் பார்த்தோம் அப்படின்னா டிப்பாகவே இல்லைன்னு தான் சொல்லணும். 2 பிளேயர் ஒருத்தர் டக் அவுட் ஆகி ஒருத்தர் 4 ரன் அவுட் ஆகியிருந்தாலும் கூட உங்களோட ரன் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபைட்டிங் ரன்னாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மேக்ஸிமம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ரன் பார்த்தோம் அப்படின்னா 350 வரைக்கும் போகலாம். 350 தாண்டிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம 4வது 5வது நாள்ல சேசிங் பார்த்தோம்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுதான் பார்க்கணும் இந்த மேட்ச் கஷ்டமா இருக்குமா, இந்த மேட்ச் நம்ம கையில இருக்குமான்றது. அதுக்கப்புறமா இந்த மேட்ச்ல நடந்த வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்திலே சாம் கோன்ஸ்டாஸ் சுத்துனாலே பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலியில இருந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமே வெளியாகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுல விராட் கோலி பார்த்தோம் அப்படின்னா சாம் கான்ஸ்டான்ஸ் போய் நடந்து போற மாதிரி போய் இடிச்சிருந்தாரு. அந்த இடிச்ச கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா கொஞ்சம் சலசலப்பா தான் இருந்துச்சு. 2 பேரும் பார்த்தோம்னா வார்த்தையை பரிமாறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படியே 2 பேரும் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சுட்டாங்க. தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு மேட்சுக்கு மைண்ட் கேம் ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இருக்க க்ரௌட் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ஒரு செயல்னால பார்த்தோம்னா பூ பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு பூவுக்கு மாசா தக்லீஃப் பண்ற மாதிரி அவங்களுக்கு பிளேயிங் கீஸும் கொடுத்திருந்தாரு. விராட் கோலி அவரோட ஃபயரை இந்த பிளேயிங் கீஸோட நிறுத்திடுவாரா, அதே ஃபயரை பேட்டிங்ல காட்டுவாரான்றதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஒரு பக்கம் கோலி செஞ்ச இந்த ஒரு செயலை பார்த்தோம் அப்படின்னா பண்டிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சொல்லியிருந்தேன். ஏன்னா சின்ன பைய கூட போய் சண்டை போடுறீன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கோலியோட லெகசிக்கு தப்பு இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. நம்ம பேச மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் இந்த நேரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா சீனு ஒரு மனசு இருந்தானே அவனை காணாமே தேடிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. வேக்கனமா பேசின ரிக்கி பண்டிங் பார்த்தோம் அப்படின்னா அவரும் 19 வருஷம் ஹர்பஜன் சிங்கை பார்த்தோம் அப்படின்னா அவருமே போய் தான் கொஞ்சம் சண்டை போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை நான் அப்லோட் பண்றேன். வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். தூக்கி வரான் சொம்பு தூக்கி உள்ளவைன்ற கதை மாதிரி தான் இருந்தது. கமெண்ட்ரியில கதறினாலும் கூட ஆஸ்திரேலிய மீடியா பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் பார்த்தோம் அப்படின்னா அழுக ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லணும். ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா பேஸ்புக்ல பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு பிரபலமான மீடியா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மேட்ச் கோலி இருப்பாளோ, கோலி பண்ண இந்த செய்கைக்கு ஐசிசி ஏதாச்சும் செய்கை செஞ்சே ஆகணும். ஒன்னு கோலிய சிட்னி மேட்ச்ல விளையாட விடாம பண்ணணும், வேற ஏதாச்சும் முடிவு எடுக்கணும்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஐசிசி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கோலிக்கு 20% ஃபைன் ஆனது கொடுத்திருக்காங்க. என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 மேன். ஒன் செகண்ட். இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த அக்ரஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணி அவர் பேட்டிங்ல காட்டினா அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபாஸ்ட் பவுலர்ஸும் போடுற பால் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பால் நேரம் போய் பேட்டில் அடிக்குதோ இல்லையோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு பேட்டை தவிர எல்லா இடத்துலயும் அடிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். இதை பார்க்கும்போது மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா நெஞ்சு என்ன ஹைட்ல இருக்கு, அடிபட்ட ஸ்பாட் என்ன லோவில் இருக்கு,
நீ அவனை பிளான் பண்ணி அடிச்சிட்டடா. இது எல்லாமே தான் இந்த மேட்ச்ல நடந்த வேதனைகள். இது மட்டும் இல்லாம நம்ம பாக்ஸிங் டே டெஸ்ட்டை பத்தி வரலாறை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளோட முடிவுலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிவ்யூ வீடியோ வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு மேட்ச்ல நடந்த செயல்களெல்லாம் எந்த மாதிரியான படத்துக்குள்ள கொண்டு வரலான்ற மாதிரி மீன் செக்மெண்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றோம். கொஞ்சம் வர சப்போர்ட் பண்றாங்க, அதையும் பார்த்து நாங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, இந்த தகவல் உங்க நண்பருக்கு தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரை வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேர்த்து. மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.